சஞ்சய் சிங் விடுதலை பற்றி சொன்னீங்க. இதே நீதிபதி தான் சஞ்சய் சிங் அவர்களுக்கும் ஜாமீன் குடுத்தாங்க. இதே வார்த்தைய தான் பயன்படுத்தினாங்க. விசாரணைக்கு தாமதம் பண்றாங்க ஈடி அப்படின்றது. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூடுதலாக ஒரு வார்த்தைய பயன்படுத்துவத நம்ம பார்க்க முடியுது. தேர்தலை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்தலுக்கு முன்பே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்க உத்தரவிடப் போகிறார்களா? அப்படின்ற கேள்வி வருது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் கிங் பின் அதாவது மூல காரணமே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்று ஒவ்வொரு மேடையிலுமே பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. அமித்ஷாவும் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது சிறையிலுக்கு சென்ற அந்த 1½ மாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தால் அது பாஜகவை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திடாதா? இப்பவே அம்பலப்பட்டுருச்சு பாஜக. இப்பவே அரவிந்த் கெஜ்ரிவாலை களத்தில் சந்திப்பதற்கு அஞ்சித்தான் அவரை சிறையில வச்சுக்கிட்டு இவங்க களத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை நேருக்கு நேராக களத்தில் சந்தித்து வீழ்த்துவதற்கு பாஜகவுக்கு துணிவில்லை, துப்பில்லை, வலுவில்லை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, ஓட்டு அவருக்கு தாங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப உள்ள இருந்துகிட்டே அவர் இவ்வளவு பெரிய ஸ்வீப் அடிப்பாருன்னா அப்புறம் வெளியே வந்தா என்ன ஆகும்? அதனாலதான் பிஜேபி அவரை முடக்கி இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்க. அதுக்கு இன்னைக்கு கோர்ட் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்திருக்கு. எப்படி எஸ்பிஐ விஷயத்துல, தேர்தல் பத்திரங்கள் விஷயத்துல நினைச்சதை செய்யலாம்னு மோடி நினைச்சாரோ, நினைச்சதை செய்ய முடியாம தேர்தல் நெருக்கத்துல ஒரு தலைகீழான ஒரு திருப்பம் ஏற்பட்டதோ அதே மாதிரிதான் இதுவும். நீங்க இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜியை உள்ள வச்சுட்டு கோயம்புத்தூர் எலெக்ஷனை, கொங்கு மண்டல தேர்தலை இன்னைக்கு பிஜேபி சந்திச்சுது. இப்ப என்ன கிழிச்சிட்டாங்க அவங்க? என்ன இப்ப 10 சீட்டு கொங்கு மண்டலத்துல ஜெயிச்சிருவாங்களா? அண்ணாமலை ஜெயிச்சிருவாங்களா? சொல்லுங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்னு சொல்லுங்க. கொங்கு மண்டலத்துல நாங்க செந்தில் பாலாஜி இல்லாமலே தேர்தலை சந்திச்சிருக்கோம். மிகப்பெரிய ஸ்வீப் அடிக்க போறோம். திருப்பூர் வெற்றி, நீலகிரி வெற்றி, பொள்ளாச்சி வெற்றி, கோவை வெற்றி, நாமக்கல் வெற்றி, ஈரோடு வெற்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு தொகுதி சொல்லுங்க. அண்ணாமலையே டெபாசிட் வாங்க மாட்டாருங்கிறதா இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய தகவல். அங்கிருந்து வரக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி. இது எப்போ? இது செந்தில் பாலாஜி வெளியே இல்ல. அவர் மிகப்பெரிய தேர்தல் விற்பனர். அவருடைய ஸ்ட்ராட்டஜியே வேற. அவர் இறங்கி வேலை பார்த்தா அது வேற மாதிரி ஆயிடுங்கிறதுக்கு சான்றுதான். ஒரு வார்டு மெம்பர் கூட பிஜேபியால அந்த கொங்கு பெல்ட்ல வர முடியல. கோயம்புத்தூர்ல வெற்றி பெற முடியல. கோயம்புத்தூர் மாநகராட்சியில ஒரு வார்டு மெம்பர் கூட உள்ள நுழைய விடாம ஆக்கிட்டார். அப்படிப்பட்டவர் அவர் வெளியே இருந்து தேர்தலை சந்திச்சா திரும்ப நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம காலி ஆயிருவோம், நோட்டாக்கு கீழே தள்ளிடுவாருங்கிற அச்சத்துலதான் அவரை பிடிச்சு 1 வருஷமா ஜெயில வச்சிருக்காங்க. இப்ப ஜெயில வச்சு என்ன நடந்தது? ஜெயில வச்சு இப்ப என்ன பிஜேபி அங்க என்ன முன்னேறி? ஒண்ணு இல்ல. அவர் ஜெயில இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டாருன்னு அண்ணாமலை தான் சொல்றாரு. அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் தான் சிறையில் இருந்து கொண்டே தேர்தலை வழிநடத்தி விட்டார் செந்தில் பாலாஜின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீ உள்ள வச்சாலும் வெளியே வச்சாலும் அதேதான் ரிசல்ட். இதுதான் இப்ப டெல்லிக்கும். அதனால இப்ப என்ன பண்ணுன்னு தெரியாம பொறியில சிக்கிட்டாங்க. கோர்ட் இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் தான் என்ன பண்ண முடியும்? நீங்க அதற்கான சான்றுகளை கொடுத்தா தானே அவங்களும் வழக்கை கொண்டு போக முடியும். இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஆகுது இல்ல ஈடியுடைய நடவடிக்கை. ஒண்ணு சான்று கிடையாது, எதுவும் சொத்துக்கள் முடக்கப்படல. அதான் இப்ப கோர்ட் கேட்டுச்சு, நீங்க என்னங்க இவ்வளவு பெரிய முதலமைச்சரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க, அந்த வழக்கு தொடர்பா அவருடைய சொத்துக்கள் எதுவுமே பறிமுதல் செய்யப்படல, வழக்குல எவ்விதமான முன்னேற்றமும் இல்ல, சும்மா ஒரு புகாரை வைத்துக்கொண்டு, ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு நீங்க ஜெயில எத்தனை நாள் வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எத்தனை நாள் வைக்க முடியும்? அப்ப எத்தனை நாள்ங்கிறதுக்கான ஒரு வரையறையும் இல்லாம இருக்கு. அப்ப நீதிமன்றம் அதுல தலையிட்டு தாகணும். சட்ட வாய்ப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்ட வாய்ப்பு இருக்கும்போது அந்த வேலிட் பாயிண்ட்ஸ நீதிமன்றத்துல அந்த சார்பு வழக்கறிஞர்கள் வைப்பாங்க. இந்த தரப்பு மூஞ்சிய தொங்க போட்டுட்டு நிக்குது. எந்த தரப்பு? ஈடி தரப்பு. அப்ப 2 வாதம் வர்ற இடத்துல ஒரு நீதிபதி 2 வாதத்தையும் கேட்டுட்டு அங்க ஒரு முடிவுக்கு வரணும்ல. ஈடி வாதம் பலவீனமா இருக்கு, எதிர்த்தரப்பு வாதம் வலுவா இருக்கு. அப்போ நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? பிஜேபி சொல்றத அப்படியே கேட்கிற ஒரு நீதிபதிகளா இருந்தா எப்படி வரும்னு நம்ம பார்த்திருக்கோம் பல வழக்குகள்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நீதிபதிகள் இல்லாம நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீதிமான்கள் இருக்கும்போது நல்ல தீர்ப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுதான் இந்த கிரீன் சிக்னல்.